எத்தனை ஓவர் மேட்ச் இது? சங்கம் எஃப்சிசிக்கும் நாமக்கலுக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பார்த்திபன் பேட்டில் இருக்கார். ஃபஸ்ட்டு பால் அடிச்சுக்காருங்க. ஃபஸ்ட்டு பாலே 4. ஃபஸ்ட்டு பாலே பவுண்ட்ரி. பார்த்திபன் மொதல் பாலே பவுண்ட்ரி அடிச்சிருக்காருங்க. பார்த்திபன் நான் ஸ்ட்ரைக்கில் கோவிந்திருக்காருங்க. செகண்ட் பால் அரை குழிங்க, பால் விட்டாருங்க. பால் பார்த்திபன் மிஸ் பண்ணியிருக்காரு. 2 பாலுக்கு 4 ரன்னில் போட்டிருக்காப்புல. தேர்ட் பால் பார்த்திபன் அடிச்சிருக்காரு. ஃபீல்டு மிஸ் பண்ணியிருக்காருங்க. மஞ்சு மிஸ் பண்ணியிருக்காரு. 2 ரன். ஃபீல்டர் மஞ்சு மிஸ் பண்ணியிருக்காரு. 2 ரன் ஆக்கியிருக்காங்க. 3 பால் போட்டிருக்காப்புல. 6 ரன் கொடுத்துருக்காப்புல. பவுலர் நல்லா தான் போட்டுருக்காப்புல. 1 பால் மட்டும்தான் லூஸ் பால். அதுவுமே பார்த்து மிஸ் பண்ணியிருக்காரு. 4th பாலுங்க. பவுலர் நல்ல பாலுங்க. பார்த்திபன் அடிச்சிருக்காரு. மஞ்சு நல்லா கேட்ச் எடுத்துட்டாருங்க. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்குங்க. பிரகாஷ் ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காருங்க. 2 more பாலுங்க. பவுலர் நல்லா போட்டுருக்காப்புல. ஒரு விக்கெட் எடுத்துருக்காப்புல. நல்ல பாலுங்க. நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காருங்க. கீப்பர் மிஸ் பண்ணால் ஸ்லிப் அழகாக எடுத்துருக்காரு. 1 moreங்க. நல்லா போட்டிருக்காரு பவுலரு. பேட்ஸ்மேன் நியூ பேட்ஸ்மேன் நல்லா பண்ணுறாப்புல. அடிச்சிருக்காருங்க. ஃபீல்டர் மஞ்சிட்ட போயிருங்க. ஃபீல்டர் நல்லா எடுத்துருக்காரு. விளையாடுறதுக்கு தானே ஒரு நியூ பவுலருங்க. ஞானசேகர் வந்திருக்காப்புல. பிரகாஷ் ஸ்ட்ரைக்கில் இருக்காப்புல. ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கோவிந்திருக்காப்புல. ஞானசேகர் வராங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எகிரி பால் போடுவாப்புல. தம்பி தான் அவர். நல்லா போடுவாப்புல. ஃபேஸ் அருமையான பாலுங்க. சொன்னால் பார்த்தீங்களா ஞானசேகர் தம்பி டோர்னமெண்ட்டில் பார்த்துருக்கேன். நல்லா போடுவாப்புல தம்பி. ஞானசேகர் பால் ஏறாருங்க. செகண்ட் பால் ஞானசேகர் போடுறாரு. நல்லா ஃபேஸ் போடுறாருங்க. பியூர் போலிங் ஆக்ஷனில் போட்டுட்ருக்காரு ஞானசேகர். அருமையான ஒயிட் ஏக்கர்ஸ் பால். ஃபீல்டிங்க சாமா ஃபீல்டிங்க. நல்லா ஃபீல்டிங் பண்ணியிருக்காருங்க. நல்ல ஃபீல்டிங். ஞானசேகர் நல்லா விடுற. கோவிந்த் ஸ்ட்ரைக்கில்ங்க. கோவிந்த் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா விடுற பேட்டில். கோவிந்துக்கு என்ன ஃபேஸ் ஒயிட் பால் நல்லா போட்டிருக்காப்புல ஞானசேகர். கோவிந்த் ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. அடிச்சாருங்க. 8 பால். ஃபீல்டிங் நல்லா பண்ணியிருக்காருங்க. நல்ல ஃபீல்டிங்க. ஞானசேகர் டாட்டில் போட்டுட்ருக்காருங்க. நல்லா போடுறாரு ஞானசேகர் பால்லாம். பியூர் போலிங் ஆக்ஷன் இந்த மாதிரி போடுறது ரொம்ப ரேருங்க. கோவிந்த் ஸ்ட்ரைக்கில் இருக்காப்புல. கோவிந்த் ஹிட் பண்ணணும்னு பார்க்குறப்பல என்ன பண்ணுறாரு பார்ப்போம். கோவிந்த் போல் நல்ல ஃபீல்டிங். லெஃப்ட் ஹேண்டு அவுட்டுங்க. ரன் அவுட். பிரகாஷ் ரன் அவுட் முறையில் வெளியேறாருங்க. ஒரு கோவிந்துக்காக தன்னுடைய விக்கெட்டை இழந்து வெளியேறாரு. நியூ பேட்ஸ்மேன் ரஞ்சித்துங்க. பிரகாஷ் ரன் அவுட்டில் வெளியே போயிட்டாரு. 2 ஓவர் நல்லா போயிட்டுருக்காப்புல. ஞானசேகர் நல்லா போடுறாப்புல. ஆஃபில் எவ்வளோ தான் வந்தாலும் அந்த வித்து கொடுக்காம அலெக்ஸே இல்லை. காற்றுக்கு இந்த விண்டுக்கு பொறுத்து ரொம்ப பெரிய விஷயம் பால் போடுறது. நல்லா போகிறாப்புல ஞானசேகர் தம்பி. நல்ல பால். ஞானசேகர் இந்த வாரம் நல்லா போட்டுருக்காருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லு கண்ட்ரோலில் போட்டுருக்காப்புல ஞானசேகர். பார்ப்போம் என்ன பண்ணுறாரு. நல்லா போடுறாரு ஞானசேகர். அருமையான பாலுங்க. தம்பி டாட் பால் போட்டிருக்காப்புல. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 2 ஓவர் முடிய ஸ்கோர் 9 ரன். நியூ பவுலர் விக்கி. கீப்பர் க்ளோஸில் நிற்கிறாப்புல. லெஃப்ட் ஹேண்ட் பவுலரு. வேரியேஷன் பவுலருங்க. நல்லா வேரியேஷன் பண்ணுவாப்புல. பால் ரைட் ஹேண்ட் இருக்குது. பாலை பாருங்கள். ஃபஸ்ட்டு எத்தனை வேற தான் பிடிக்கிறாப்புல தம்பி. விக்கி நல்லா போகிறாரு. ஃபஸ்ட்டு பாலே வேரியேஷன். கோவிந்த் தூக்கி அடிச்சிருக்காருங்க. கையில் மிஸ் பண்ணிருக்காரு. ஃபீல்டர் கையில் போன கேட்சை மிஸ் பண்ணுறாரு. பவுலரே ஒரு தப்பான பால் போடுறாரு. அந்த பாலையும் பேட்ஸ்மேன் தப்பாக ஷார்ட் ஆடி ஃபீல்டர் மிஸ் பண்ணுறாங்க பாருங்கள். 3மே நடக்குது. பவுலர் நல்லா போடுறாங்க. பால் பிச்சில் போடலை. ஒரு பால் திருப்பிட்டாருங்க. பாலை மிஸ் பண்ணிட்டாங்க. பால் டாட் பால். ஸ்பீலிங்னாலும் 2 இல்லை. நல்லா போட்டுட்ருக்காரு தம்பி விக்கி. லெஃப்ட் ஹேண்டர் போட்டாருங்க. பால் ஃபீல்டர் கையிலே போயிருக்கு. பால் 2 ரன்னுங்க. ஸ்டேக் பண்ணி 2 ரன் ஓடிருக்காங்க. விக்கி நல்லா போட்டுருக்காரு. 3 பால் போட்டாப்புல. பால் பிச்சு போட்டு பாலை திருப்பிருக்காங்க. லெஃப்ட் ஹேண்டரோட பாலை கரெக்டாக போட்டுருக்காருங்க. பேட்ஸ்மேன் வெளியே போல. நல்லா போடுறாருங்க விக்கி. லெஃப்ட்டு நல்லா திருப்புறாருங்க. தரையிலே அடித்து ஆடிருக்காங்க. 1 ரன்னா 2 ரன்னா. ஃபீல்டு மிஸ்ஸிங். 2 ரன்னு.
மிஸ்ஃபீலிங் தான் அந்த வாரம் ரன் போயிட்டுருக்கு. தம்பி விக்கி நல்லா லெஃப்ட் ஹேண்டர் நல்லா போட்டிருக்காப்புல. 2 பால் நல்லா திருப்பினாருங்க பிச்சில் போட்டு. மீதி 3 பால் டாஸ் பால் போட்டிருக்காப்புல. லாஸ்ட் பால் விக்கி பிச்சில் போட்டாருங்க. கீப்பர் மிஸ்டேக் பண்ணியிருக்காருங்க. ஓவர். நியூ பவுலர் வந்திருக்காப்புல. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 3 ஓவர் நல்லா போடுறாங்க. பேட்ஸ்மேன் கோவிந்த் ஸ்ட்ரைக்கு. கோவிந்துக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்காங்க. அவன் கோவிந்த் யூஸ் பண்ணாத பார்ப்போம். நியூ பவுலர். டாட் பாலுங்க. நல்ல டாட் பாலுங்க. ஆஃப் லைனில் நல்ல அவுட்ஸிங் பால். செகண்ட் பாலுங்க பவுலர் கோவிந்த் ஆன் ஸ்ட்ரைக். டாட் பாலுங்க. அப்படியே பிச்சில் போட்டு அவுட்ஸிங் போகிறாருங்க. நல்ல பவுலிங் போகிறாப்புல. கரெக்டாக அவுட்லைனில் போட்டு பால் வெளியே திருப்பிடாப்புல. பவுலர் 2 பாலுமே டாட்டில் போட்டிருக்காப்புல. கோவிந்த் 2 பாலுமே டாட் பண்ணியிருக்காரு. ஆனால் 2 ஓவர் தான் வெளியே இருக்காரு. பர்சனாக அந்த பேட்ஸ்மேனுங்க. முக்கியமான பாலுங்க இந்த பால். சொன்ன பாருங்களேன், முக்கியமான பால். ஆஃபில் ஃபீல்டரை உள்ளே வச்சுருக்காங்க. லெக்கில் ஒரு ஃபீல்டர் ஏற்றிருக்காங்க வெளியே. கோவிந்த் ஒரு பவுண்டரி ஆடுறாங்க 3 பாலுக்கு. ரிவர்ஸ் ஷிப்புங்க. பால் பவுண்டரி போல. ஃபீல்டரு பவுண்டரிங்க. 2 more பாலுங்க. 2 பால் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் பாலை கரெக்டாக பவுண்டரி கரெக்டாக கூட கோவிந்த் கொடுத்த 2 லைஃப்பில் 8 ரன் ஆடுறாப்புல. ஆஃபில் ஃபீல்டர் உள்ளே வச்சுருக்காரு. டாட் பாலுங்க. நல்லா போகிறாங்க பவுலர். 2 பவுண்டரிக்கு அப்புறம் கம்பேக் பாலுங்க. நல்ல கம்பேக். லாஸ்ட்டு பால். இந்த பால் கரெக்டாக லாஸ்ட்டு பால். இதோட லாஸ்ட் பால். கோவிந்த் ஸ்ட்ரைக்கு. 4 பாலுக்கு 2 பவுண்டரி ஆடி 5 பாலுக்கு 2 பவுண்டரி ஆடிருக்காப்புல. கோவிந்த் 3 பால் டாட் பண்ணியிருக்காப்புல. ஒரு ரன் ஆடிந்தாலும் 2 வந்திருக்கும். என்ன பண்ணுறாரு பவுலர் பார்ப்போம். பால் போல்ட்டு போட்டுருக்காரு. பால் ஃபீல்டர் மஞ்சுக்கில் போயிருக்கு. தம்பி மஞ்சி ஃபீல்டிங் நல்லா எடுத்திருக்காரு. ஒரு பால் நல்ல த்ரோ மஞ்சி தம்பி. 3 ஓவர் முடிய 23. 4 ஓவர் முடிஞ்ச நிலையில் 23 ஸ்கோரு. லாஸ்ட் ஓவர் போட போகிறார் பவுலர். நியூ பவுலர் கிரிங்க. அரௌண்ட் ஸ்டிக்லேருந்து வராருன்னு நினைக்கிறேன். அரௌண்ட் ஸ்டிக்லேருந்து வராப்புல கிரி. கோவிந்த் ஸ்ட்ரைக் ஓப்பனிங்லேருந்து ஆட்டிருக்காப்புல. 4 ஓவருக்கு 23 ரன் தாங்க போயிருக்கு. கிரி அரௌண்ட் ஸ்டிக்லேருந்து வராப்புல. அந்த பையன் தான் நல்லா ஃபீல்டிங் பண்ணாப்புல. துருன்னு இருக்காப்புல. எப்படி போலிங் போகிறாரு பார்க்குறோம். வேரியேஷனுங்க. ஃபஸ்ட்டு பாலே தாங்க கிரீஸில் போட்டுக்காருங்க. நல்ல பாலுங்க கிரி. கோவிந்த் ஓப்பனிங்லேருந்து ஆடிட்டு இருக்காப்புல. அவரால் முடிஞ்சு போது ஆப்போசிட் வென்லேருந்து யாரும் சப்போர்ட் இல்லைங்க அவருக்கு. முக்கியமான விக்கெட்டில் எல்லாமே போயிடுச்சு. நல்ல விக்கெட் எல்லாமே. கிரி செகண்ட் பாலுங்க. வேரியேஷனுங்க. லெக் கட்ரு பாலுங்க. கிரி பாலை அருமையாக போடுறாங்க. கிரி லெக் கட்ரு வேரியேஷனில் சூப்பராக போடுறாங்க. தம்பி கிரி நல்லா போடுறாப்புல. 2 பாலுமே டாட் போட்டிருக்காப்புல. கிரி நல்லா போட்டுருக்காரு. கிரி தேர்ட் ஒனுங்க. உள்ள எடுத்து தான் போட்டாருங்க. ஸ்ட்ரெயிட்டில் போயிருக்கு. பவுண்டரியா. நல்ல ஃபீல்டிங்க. நல்ல த்ரோ. அந்த பவுலர் நல்லா எடுத்துருக்காரு பால். 4 பாலையும் நல்லா போட்டுருக்காப்புல. இன்னும் 2 பால் தான் இருக்குது. என்ன பண்ணுறாரு பாப்பா. கிரி வேரியேஷன் என்ன பண்ணுறா பாப்பா. சொன்ன மாதிரி ஸ்லோயர் தாங்க. சொன்ன மாதிரி ஸ்லோயர் தான். நான் தம்பி ஒரு பால் வேகமாக போடுறாப்புல. வேரியேஷன் போடுறாரு கிரி. லாஸ்ட்டு என்ன பண்ணுறாரு பார்க்கலாம் கோவிந்த். அந்த பால் ஃபாஸ்ட்டு பாருங்கள். ஒரு பால் ஃபாஸ்ட்டு ஒரு பால் ஸ்லோயருங்க. அதே தாங்க பண்ணுறாரு அவர். இன்னும் ஒரு பால் தாங்க. கிரி நல்லா வேரியேஷன் பண்ணுற. ஒரு பால் ஃபாஸ்ட்டு ஒரு பால் ஸ்லோன்னு போட்டுருக்காப்புல. லாஸ்ட்டு பால் என்ன பண்ணுறாரு பார்ப்போம். லாஸ்ட் பால் ஸ்லோ எல்லாம் ட்ரை பண்ணுவார்னு நினைக்கிறேன். கோவிந்த் என்ன பண்ணாலும் பார்ப்போம். விரல் பிடிச்சிட்டாங்க. ஸ்லோயருங்க. நல்லா ஸ்லோயருங்க. நல்லா ஓவருங்க. தம்பி கிரி நல்லா போட்டிருக்காப்புல. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. செங்கன் டீமுக்கு 27 ரன் டார்கெட்டு. பேட்ஸ்மேன் பாரத் ஸ்ட்ரைக்லேயும் நான் ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பவுலர் கோவிந்த் 30 பாலுக்கு 27 ரன் தான் ஆனோம். பால் டு பால் தான் ரன் ஆனோம். என்ன பண்ணாங்க பார்ப்போம். இந்த பவர் பிளே ஓவர் ரொம்ப முக்கியங்க. லாஸ்ட் வரைக்கும் கேம் போனால் கோவிந்தோட பவர் பிளே ஓவர் பரத் எப்படி யூஸ் பண்ணுறாரு பார்ப்போம். கோவிந்த் பாக்ஸ் டு பாக்ஸ் போகிற பவுலரு. அந்த கரெக்டாக போடுவாப்புல. அந்த ஒயிட் ஏக்கரு. கோவிந்த் எப்படி போகிறாரு பார்ப்போம். ப்ரெஷரில் இருக்கா அப்புறம் கோவிந்த். இப்போ ஃபஸ்ட்டு பாலே ஃபுல் டாஸுங்க. ஃபஸ்ட்டு பாலே ரன் அவுட் மிஸ்ஸுங்க. ஃபஸ்ட்டு பாலே டாட் பாலுங்க. பவுலர் அந்த செகண்ட் பாலுங்க. கோவிந்த் செகண்ட் பால் போடுறாரு. பேட்ஸ்மேன் பாரத் ஸ்ட்ரைக்கில் இருக்காருங்க. போட்டாருங்க பால் ஆஃபில். பால் டாட் பாலுங்க. கோவிந்த் விரலில் விற்றி வச்சுக்கிற மாதிரி ஒரு பால் போட்டாப்புல. நீங்களே பாருங்கள் அந்த பால். நம்ம பால் தேர்ட் பால் போடுறாரு கோவிந்த். ஒரு பால் போட்டாருங்க கோவிந்த். கேட்ச் இதாக காலு. ஃபீல்டர் வந்துட்டாருங்க. ஐயோ ஃபீல்டர் மிஸ் பண்ணிட்டாருங்க. கேட்ச் ட்ராப்புங்க. லாஸ்ட் ஒரு நல்லா போட்டார். அவ்வளோதான் பேட்ஸ் பண்ணிருக்காரு. மறந்துட்டேன்.
3 பால் நல்லா போட்டுருக்காரு கோவிந்து. 2 ரன் தான் கொடுத்துருக்காரு. 4th ஒன்று பால் நல்லா பேட்டில் பிளேடுங்க. பாலை மிஸ் பண்ணியிருக்காரு. நல்லா போட்டிருக்கா எவ்வளோ கோவிந்து 3 ரன்னில் போட்டிருக்காப்புல. ஒரு பால் டாட்டில் போட்டிருக்காப்புல. என்ன பண்ணாப்பா 2 more பாலுங்க போட்டாங்க. பவுண்ட்ரிங்க. 1 bounce பவுண்ட்ரிங்க. பால் பவுண்ட்ரிங்க. இதை வின் பண்ணுற டீம் ஃபஸ்ட் மேட்ச் வின் பண்ணுற கேட்டவரம் பாளையம் கூட ஆடினாங்க. அந்த மேட்ச் ரொம்ப முக்கியமாக இருக்குங்க 2 டீமுமே. பரத் ஒரு பவுண்டரி நல்லா ஆடிருக்காரு. கோவிந்த் லாஸ்ட் பாலை போடுறதுக்கு ரெடியாக இருக்காப்புல. ஃபஸ்ட்டு ஒரு லாஸ்ட் பால் பார்ப்ளே லாஸ்ட் பாலுங்க. ரொம்ப முக்கியமான பாலுங்க. பால் அடிச்சாங்க ஸ்ட்ரைட்டில் தூக்கி எக்ஸ்ட்ரா கவரில். 1 bounce 2 bounce. ஃபீல்டிங் பார்த்திவன் நல்லா ஃபீல்டிங்க. பார்த்திவன் நல்லா ஃபீல்டிங் பண்ணியிருக்காரு. பவுண்ட்ரிங்க. செகண்ட் ஓவர் போட வந்திருக்கு. அப்புறம் ஏழுமலைன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஓவர் முடிய 11 ரன்னுங்க ஸ்கோரு. செகண்ட் ஓவர் போடணும். இன்னும் 16 ரன் அடிக்கணும். 24 பால் ஏழுமலை போடுறாரு. ஃபுல் டாஸ்ங்க மிஸ் பண்ணிட்டாருங்க பேட்ஸ்மேன். 1 ரன்னுங்க. ஃபுல் டாஸை மிஸ் பண்ணிட்டார் பேட்ஸ்மேன். செகண்ட் பால் போட ஏழுமலை. பேட்ஸ்மேன் பரத் பேட் ஸ்ட்ரைக்கில். இப்போ லாஸ்ட் பால் பவுண்டரி ஆடிருக்காரு எக்ஸ்ட்ரா கவரில். போட்டாருங்க. ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் அடிச்சிருக்காருங்க. பார்த்திவங்கிட்ட தாண்டி தலைமைலங்க 6ங்க. பரத் உள்ளே போட்டால் வெளியே அடிக்கிறாருங்க. தேர்ட் பால் போடணும். 2 பாலுக்கு 7 ரன் கொடுத்துட்டாப்புல. தேர்ட் பால் முக்கியமான பால் அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் வந்திருக்காரு. ஆல்ரெடி ஒரு கேட்ச் ட்ராப் ஆகிருக்கு. என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ட்ராப்டுங்க. 3 பாலுக்கு 8 ரன்னுக்கு போயிடுச்சு. கேட்ச் வந்து விட்டுட்டாங்க. மேட்ச் அடித்தது கம்மியான ரன் தான். வர கேட்சை விட்டுட்டாங்க. 3 பாலுக்கு 8 ரன் போயிருக்கு. 4th பால் பேட்ஸ்மேன் ஒரு லாஸ்ட் ஓவர் ஃபுல் டாஸ் பால் மிஸ் பண்ணியிருக்காரு. போட்டார் அடிச்சிருக்காருங்க. ஐயோ ட்ராப்புங்க. இந்த கேட்சை விட்டுருக்காரு தம்பி. 4 பாலுக்கு 9 ரன் போயிருக்கு. எல்லா பாலும் சிங்கிள். 2 கேட்ச் ட்ராப் 1 ஓவரில் மட்டுமே. லாஸ்ட் 2 more பரத் ஸ்ட்ரைக்கில் இருக்காருங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பரத் அடிச்சிருக்காருங்க. 6 இந்த ஓவரில் மட்டுமே 15 ரன்னுங்க 5 பாலுக்கு. கேட்ச் விட்டு அவர் என்ன பண்ணுவார். லாஸ்ட் பால் இந்த ஓவரில் 15 ரன் ஆகி போயிடுச்சு. ஒரே பால் தான் இருக்குது. லாஸ்ட் பால் டாட் பாலுங்க. பரத் மிஸ் பண்ணியிருக்காருங்க. நல்லா ஒரு இந்த ஓவர் 15 ரன்னுங்க. நியூ பாலுங்க. இன்னும் 2 ஆடணும். பா 4 லைனுங்க. டாட் பால். இன்னும் 17 பாலுக்கு 2 ரன் தான். அதனால பேட்ஸ்மேன் ஃப்ரீயாக ஆடிட்டுருக்காங்க. டாட் பால். பேட்ஸ்மேன் பெருசாக 6 பவுண்டரியில் முடிக்கலாம் பார்க்குறாப்புல. 2 ரன் தான் ஆடணும். ஆட்டாருங்க பவுண்டரிங்க. மேட்ச் வேணுங்க.